அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவுல சர்வே மெத்தட் பத்தி பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாமுக்கான யூனிட் 1ல சர்வே மெத்தட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த சர்வே மெத்தட்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னு பார்க்கலாம். ஏற்கனவே 2011 மற்றும் 12 போன்ற ஏசிஎல் எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி மெத்தடாலஜில 6, 7, 8 வரைக்கும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பகுதியில வந்து நம்ம ஏற்கனவே மெத்தடாலஜி குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அத பார்த்துட்டு இத பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க சர்வே மெத்தட் அப்படின்றப்போ, நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு 1000 பேர், 2000 பேர் இருக்கிற இடத்துல, ஒரு 5 பேர்கிட்டயோ, இல்ல 10 பேர்கிட்ட 20 அல்ல 50 பேர் வரைக்கும் ஒரு கருத்து கணிப்பை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே மாரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சர்வே என்பது சென்சஸ் முறையிலும் வீடு வீடா போயிட்டு, அ எல்லா தகவலையும் கேட்டு பெறுவது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன? அவங்களுடைய என்னென்ன முறைகள்ல வந்து என்னென்ன வச்சிருக்கிறாங்க? ஏஜ், அவங்க கேஸ்ட்டு, ஸோ அவங்களுடைய வளர்ச்சி முறைகள பத்தி வந்து சென்சஸ் முறையில எடுப்போம். அது ஒரு வித்தியாசமானது. பொதுவா சர்வே என்பது நம்ம எலக்ஷனுக்கு யூஸ் பண்றது. ஏதாவது வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து மக்களுடைய கருத்தை வந்து கேட்பது போன்ற விஷயங்கள்லாம் இந்த சர்வே மெத்தடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இங்க வந்து சோசியாலஜில இந்த சர்வே மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது? அது எப்படி எதற்காக இந்த சோசியாலஜில இந்த சர்வே வந்து யூஸ் பண்றாங்க? அப்படின்ற போன்ற விஷயங்களுக்காக தான் இந்த மெத்தடினுடைய ஒரு ப்ரொசீஜர் அந்த அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த எப்படி யூஸ் பண்ணி நம்ம இத படிக்கிறோம். ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து படிக்க போறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இதனுடைய அ ப்ரொசீஜர் என்ன? அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்ன? தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுன்னு பார்ப்போம். ஸோ சர்வே என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பாப்புலர் மெத்தட். ஸோ ஏற்கனவே குடுத்துருக்குறோம். மோஸ்ட் பாப்புலர் மெத்தட் அப்படிதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வே மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோசியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஜெனரல் பப்ளிக் கிட்ட இருந்து சில விஷயங்கள வாங்குவதற்காக, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சர்வே மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இது வந்து பார்த்தோம்னா, அசெம்பிள் த டேட்டா. ஸோ சர்வே என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம வந்து எல்லாமே டேட்டாவ வாங்கி, அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு, அதாவது இன்டர்வியூவர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பாண்டன்ட் கிட்ட, மக்கள் கிட்ட, இந்த சர்வே எடுக்கிறவங்க மக்கள் கிட்ட கொஸ்டின் கேட்டு, அதிலிருந்து வர டீட்டெயில கலெக்ட் பண்ணி, ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றது தான். பெரும்பான்மையாக எந்த விஷயத்துல அவங்க வந்து எலக்ஷன் ஆகட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்துக்களுக்கு வந்து சோசியல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த ப்ராப்ளத்த வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சர்வே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கிறோம். ஸோ இத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சோசியாலஜி இந்த சோசியாலஜி அப்படின்னு எடுத்துக்காம, இங்க வந்து ஒரு டெஃபினிஷன், அதாவது சர்வேக்கு உண்டான டெஃபினிஷன் வந்து குடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து முக்கியமான இந்த சோசியல் திங்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சோசியாலஜின்னு டிக்ஷனரியில டங்கன் மிட்செல் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஸ்டமேட்டிக் கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட். ஸோ சிஸ்டமேட்டிக்கா ஒரு உண்மையை வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் இன் ஸ்பெசிபிக் ஏரியா அப்படின்னா டங்கன் மிட்செல். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பொக்டாரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா கலெக்ஷன் லிவிங் ஒர்க்கிங் கண்டிஷன் the people in a community. ஸோ லிவிங் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் த பீப்புள் இன் த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப கீவேர்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து வந்து அயன் ராபர்ட்சன் வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபேக்ட். ஸோ வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபேக்ட். ஸோ எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் தான் இங்க நம்ம வந்து திருப்பி திருப்பி வருது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இடபிள்யூ பர்ஜஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிட்டி கண்டிஷன், ஸ்டடி ஆஃப் கம்யூனிட்டி கண்டிஷன் நீட் டு கிரியேட் த அட்வான்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சருடைய அட்வான்ஸ் ப்ரோக்ராம். சொசைட்டினுடைய கண்டிஷன் இப்போ என்ன இருக்கு? ஸோ சப்போஸ் வந்து ஒரு நகரத்துல வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அங்க நெறைய ப்ராப்ளம் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நகரங்கள் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். கிரவுட் அதிகமா இருக்கும். கிரைம்ஸ் வந்து நெறைய அதிகமா நடக்கும். டிராஃபிக் இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்து சானிட்டரி, அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நெறைய வரும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டிசீசஸ்லாம் நெறைய அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். பாவர்ட்டி அதிகமா இருக்கும். அன்எம்ப்ளாய்மென்ட் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள், ட்ரக் அபியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி ஓரியன்டடா தான் இருக்கும். ஆல்காலிசம், ட்ரக் அபியூஸ் எல்லாமே. நம்ம சோசியல் ப்ராப்ளத்துல அந்த ப்ராப்ளம்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ சோசியல் ப்ராப்ளம்கள வந்து ஐடென்டிஃபை பண்றதுல இந்த சர்வே வந்து ஒரு முன்னோடியாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ சர்வே எடுப்பதன் மூலியமாக ஒரு அரசாங்கத்துக்கு தேவையான தகவல்கள் சொசைட்டிலிருந்து நம்ம படிக்கிறது தான். ஸோ சொசைட்டிலிருந்து
என்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு, அடுத்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சர்வே யூஸ் பண்றோம். அத நம்ம பொலிட்டிக்கலாவும் யூஸ் பண்றோம். சென்சஸ் இந்த பொலிட்டிக்கல் மீன்ஸ் எலக்ஷன் ப்ரீ போல் அலையன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ப்ரீ போல்ஸ் ரிசல்ட்ஸ். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எலெக்ஷன் முன்னாடியே இந்த தொகுதியில இவங்கள ஜெயிக்கலாம். அதுவே ஒரு தீர்வாகாது. அது தப்பாவும் போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாரி தான் ஒரு தீர்வு என்பது பெரும்பான்மையான மக்களிடமிருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமா எடுக்கிறது தான் இந்த சர்வே மெத்தட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம இது ஃபுல்லாவே இந்த இந்த வீடியோ ஃபுல்லாவே அத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பர்ப்போஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொல்றோம் ஏற்கனவே சொன்னது தான். சோசியல் ப்ராப்ளத்த வந்து அந்த எந்த அஸ்பெக்ட்ல நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்ற விஷயம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக எந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டேட்டாவ வாங்குறோம் பார்த்தீங்களா? இந்த சர்வே மூலியமா மக்கள்கிட்ட இருந்து அதை எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி யூஸ் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சர்வே மெத்தட் என்பது குவான்டிடேட்டிவ் மெத்தடா, குவாலிட்டேட்டிவ் மெத்தடா அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட். ஏன்னா நெறைய மக்கள்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதனால. குவா குவாலிட்டேட்டிவ்னா பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி மட்டுமே நல்லா டீட்டெயிலா, டெப்த்தா டிஸ்கிரிப்ஷன் பண்ணி படிக்கிறது. நம்ம அத கேஸ் ஸ்டடி மெத்தட்ல நம்ம பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா 17த் சென்ச்சுரியிலேருந்தே இருக்கு. ஸோ இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு போதுமானதா. அத மேக்கப் பண்ணி நீங்க போட்டுறலாம். ஸோ அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாடர்ன் சோசியல் சர்வேன்றது வந்து 19ஆம் நூற்றாண்டுலருந்து வருது. எதுக்கு வருது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நெறைய நடக்குது 19ஆம் நூற்றாண்டுல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவானது. நம்ம வந்து ஒரு 200 வருஷமா தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இப்ப 21 செஞ்சுரில இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 19 ஒரு 20, 200 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற இதுதான் 19 செஞ்சுரின்னு பார்க்கிறோம். இது அர்பன் மிடில் கிளாஸ் உருவானது அப்படின்னு பார்க்கிறோம். எங்க வரும் அப்படின்னா, நகர்ப்புறங்கள் அர்பன் மிடில் கிளாஸ் எல்லாம் நெறைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்பன் ஏன் வருதுன்னா, இண்டஸ்ட்ரி வருது. இண்டஸ்ட்ரி வர வர மருத்துவ வசதிகள் வர, சர்வீஸ் துறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்பனைசேஷன்ல அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி படிக்கிறதுக்காக தான் இந்த சர்வே வந்து முதல்ல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி சர்வே, எக்கலாஜிக்கல் சர்வே, ஃபங்ஷனல் ஸ்டடி ஆஃப் தி சிட்டி அப்படின்ற பல விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சர்வேக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் பர்ப்போஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ சோசியல் ப்ராப்ளம், அட்மினிஸ்ட்ரேஷன், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் 17த் செஞ்சுரி, 19த் செஞ்சுரிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாடர்ன் கன்டெக்ஸ்ட்ல எப்பங்க இந்த சர்வே பத்தியான டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் ஹிஸ்டாரிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, டூம்ஸ்டே புக் ஸ்டோவ் ஸ்டேரி ஆஃப் லண்டன்றத ஒரு சர்வே அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த புக்ஸ்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து ஹிஸ்டாரிக்கலா. ஸோ மாடர்ன் கன்டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில அறிஞர்கள் வந்து நம்ம ஏற்கனவே மாடர்ன் கன்டெக்ஸ்ட்ல என்ன பண்ணியிருப்போம்? இந்த பாவர்ட்டி சர்வே, எக்கலாஜிக்கல் சர்வே, ஃபங்ஷனல் ஸ்டடி ஆஃப் தி சிட்டிலாம் பண்ணியிருப்பாங்க. இத பண்ணவங்க பார்த்தோம் அப்படின்னா, பூத், ரோவன்ட்ரி, ரேட்சல், ரெட்டஸ், லீப்லே அண்ட் தி கெட்டஸ் அப்படின்னு பார்ப்போம். இது இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் வந்து இந்த மாடர்ன் மாடர்ன் சோசியல் சர்வேல நிறைய ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்து ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா, சர்வே எப்படி எடுப்பாங்க அப்படின்றது தான். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தது தான். ஸோ ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளம்ஸ், டீலிமிட்டிங் ஏரியாஸ், எவிடன்ஸ், கொஸ்டினரி கலெக்ட் பண்றது, ஃபீல்டு கான்டெக்ட் சர்வே, அனாலிசிஸ் டேட்டா. அதாவது சார் முன்னாடி வந்து பர்ப்போஸ் பார்த்தோம். இது வந்து ப்ரொசீஜர் எப்படின்னா, ஒரு நம்ம நோக்கத்தை வந்து செட் பண்ணணும். என்ன ப்ராப்ளம்ன்றத வந்து பார்க்கணும். எந்த ஏரியாவுல எடுக்க போறதுன்னு பார்க்கணும். என்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலான்றத பேஸ் பண்ணி, மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கலான்றத பேஸ் பண்ணி கொஸ்டினரிஸ் அரேஞ்ச் பண்ணி, கண்டக்டிங் ஃபீல்டு சர்வே வந்து எடுக்கணும். அடுத்து வந்து டேட்டாலாம் என்ன பண்றாங்க? அரேஞ்ச் பண்றாங்க. அரேஞ்ச் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் வந்து தொகுத்து, அது வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வந்து, அதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, பர்ட்டிகுலர் பீப்பிளா டார்கெட் பண்ணி பண்ணலாம். ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவுல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சர்வே வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால எடுத்தோம்னா, அந்த ஏரியாக்குள்ளான பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சோசியல் பிஹேவியர் இஷ்யூ வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, மக்களினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அந்த அவங்க ஒப்பீனியன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரொசீஜர் ஐடிங் அப்ஜெக்டிவ் முதல்ல செட் பண்ணிக்கணும். என்ன ப்ராப்ளத்துக்கு எடுக்க போறோம்னு தெரிஞ்சுக்கணும். ஏரியா என்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணா, கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணா, என்ன ஃபீல்டு ஒர்க் அந்த டேட்டா அனலைசிஸ் பண்றாங்க, ரிசல்ட்ஸ் குடுக்குறாங்க. அவ்வளவுதான். மேக்கிங் எது எதுனா நீக்கிட்டு, தேவையானதெல்லாம் நீக்கிட்டு, இன்டர்பிரட் பண்ணி குடுக்குறாங்க. இதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. பாவர்ட்டினா இந்த ப்ராப்ளம், ட்ரக் அபியூஸ்னா இந்த ப்ராப்ளம் போன்ற விஷயங்கள இது வந்து
டீட்டெயிலா குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, டார்கெட் குரூப். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து சொன்னது தான். நம்ம வந்து பர்ட்டிகுலர் ஒரு ஜியோகிராபிகல் ஏரியாவுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, எல்லார்கிட்டயும் போயிட்டு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ முக்கியமான பிரச்சனைகள அதுக்கு ஒரு டேட்டாவ அ டார்கெட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து எலக்ஷன் டைம்லயே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சட்டப்பேரவை தொகுதி, இல்ல வந்து பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், அ மக்கள் வந்து கிராமங்கள்லயும் இருப்பாங்க, நகர்ப்புறங்கள்லயும் இருப்பாங்க. உயர்ந்தவர்கள் இருப்பாங்க, தாழ்ந்தவர்கள் இருப்பாங்க. வேலை வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில செய்றவங்க இருப்பாங்க. கொண்டு ஸ்லம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருப்பாங்க. அதாவது தெருக்கள்ல பொருள் விக்கிறவங்க இருப்பாங்க. இல்ல அன்றாடம் காட்சிகள், மூட்டை தூக்குதல் எல்லாம் பல விதமான வேலைகள் செய்றவங்க இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் மட்டும் கேள்விகள் கேட்காம, அனைத்து பிரிவினரையும், அனைத்து ஜாதியினரையும், அனைத்து விதமான ஆக்குபேஷன்ல இருக்கிறவங்க கிட்டயும் வந்து ஒரு பரவலாக நீ எடுக்கும்போது, அந்த மாரி எடுக்கிறது ஒரு விதம். இது வந்து டார்கெட் குரூப். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ப மக்கள் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது வந்து பாவர்ட்டி ஏன் அங்க அதிகமா இருக்கு? வறுமையில ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்த ஏரியாவ மட்டும் டார்கெட் பண்ணி, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்கலாம். அதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சாம்பிள் என்பது பர்ட்டிகுலர் வந்து டார்கெட் பண்ணி பண்றதுன்னு பார்க்கிறோம். அந்த சாம்பிள் எடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சப் குரூப் ஆஃப் த லார்ஜர் பாப்புலேஷன். ஸோ பொதுவா ஒரு இடத்த ஒரு 10 பேர்கிட்ட எடுத்தோம்னா, அது என்ன பண்றது? அது எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான். நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்தத வச்சு தான் நம்ம அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ நம்ம பார்க்க போறோம். இப்ப முன்னாடி இப்ப இவ்வளோ நேரமா என்ன சொன்னோமோ, அத கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணிக்க போறது தான் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல வந்து இந்த டைப் ஆஃப் சர்வே வந்து இப்ப பார்க்கலாம். அஃபிஷியல், செமி அஃபிஷியல்னு அத படிக்கும்போதே தெரியுது. அஃபிஷியல்னா என்ன? அரசாங்கம் நடத்துது. செமி அஃபிஷியல்னா அரசாங்கம், பிரைவேட் இல்ல என்ஜிஓ சேர்ந்து நடத்துறது. பிரைவேட்னா அவங்க பிரைவேட் மட்டுமே நடத்துறது சர்வே. வைட் ஸ்ப்ரெட்னா ஹோல் ஒரு ஃபுல் ஏரியாவுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஏரியா டார்கெட் பண்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா டார்கெட் பண்ணி எடுக்குது. லிமிட்டட் சர்வேனா பர்ட்டிகுலர் ஏரியாவுல எந்த பிரச்சனைக்காக எடுக்கிறது. சென்சஸ் சர்வேனா ஒவ்வொரு வீடாக போகுது. சாம்பிள் சர்வேனா ஒவ்வொரு வீடுகள்ல பர்ட்டிகுலர் இதுல எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட எடுக்கிறது. சென்சஸ் சர்வேன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான். நம்ம ரொம்பலாம் உள்ள போ தேவையில்ல. சர்வே மெத்தட்னா என்ன? அது எப்படி யூஸ் பண்றாங்க? அதோட பயன்கள் என்ன? அதோட ப்ரொசீஜர் என்ன? அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலே போதுமானதுன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் ஆஃப் சர்வே மெத்தட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லலாம். லார்ஜ் ஸ்கேல் டேட்டா கலெக்ஷன். குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். குவான்டிடேட்னா நெறைய அளவுகள் அதிகமா இருக்கிறது. ஸோ நெறைய பேர்கிட்ட நம்ம வந்து பார்க்கலாம். பிராடர் வியூ ஆஃப் த பாப்புலேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிராடர் வியூ ஆஃப் த பாப்புலேஷன். ஜெனராலிட்டி. ஸோ 10 பேர்கிட்ட எடுத்தாலும் அது மொத்த பீப்பிளுக்கான, மொத்த பேருக்கான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரேண்டமா தான் எடுக்கிறோம். எல்லார்கிட்டயும் எடுக்கிறது இல்ல சர்வே வந்து. ஸோ அதையும் வந்து என்ன பண்றோம்? எல்லாருக்குமானது ஒருன்ற முடிவு இருக்கு. ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா, நம்ம கொஸ்டின்ஸ் ஏற்கனவே வந்து யூனிஃபார்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா செட் பண்ணிட்டு, அதன் மூலியமாக ஒரு டேட்டாவ வந்து கலெக்ட் பண்ணி, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவ வந்து நம்ம எடுத்து, நம்ம அத வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ இல்ல வேற எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ வந்து இது 3 ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, குவான்டிஃபைபிள் ரிசல்ட். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். குவான்டிஃபைபிள் நெறைய டேட்டா வந்து சில அந்த சர்வே வந்து கலெக்ட் பண்றதுக்கு வசதியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். வெர்சாலிட்டி அப்படின்னா ஆன்லைன்ல எடுக்கலாம், ஆஃப்லைன்ல எடுக்கலாம், டெலிஃபோன்ல எடுக்கலாம். சர்வே வந்து இந்த மாரி விதங்கள்ல எடுக்கலாம். நம்ம அக்காமடேட்டிங் டிஃபரண்ட் விஷயஸ்னா எது எது விஷயத்துக்கு நமக்கு பொருந்துமோ, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எது எதுலாம் பொருந்துமோ, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து இந்த சர்வே எடுக்கலாம் என்பது தான் இதனுடைய இது. அடுத்து அனானிமிட்டி, ஹானஸ்டி அப்படின்னா, நம்ம வந்து மக்கள்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சர்வே எடுக்கும்போது, அதனுடைய உண்மைத்தன்மைகளை சொல்றதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா தயங்குவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயங்காத வண்ணம், அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பாண்டன்ட் என்ன பண்ணணும், அதாவது இன்டர்வியூவர் வந்து ரெஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து இதை என்கரேஜ் பண்ணி, நீங்க வந்து சரியான தகவல குடுங்க. நாங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லி, அவங்க என்கரேஜ் பண்ணி, உண்மைத்தன்மை சொன்னா தான் உங்களுக்குள்ளான நல்லதுகள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வச்சு, அதன் மூலியமா எடுக்கிறது தான் அந்த அனாமலி, ஹானஸ்டி அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அடுத்து வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் குறைந்த செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்தோம்னாலே வந்து பொதுவான குறைந்த செலவுகள் தான். எல்லாமே எடுக்கிறதுடைய சர்வே எடுப்பதில குறைந்த செலவு. அதிலேயும் முக்கியமாக பண்ணும்போது, இந்த ஆன்லைன் சர்வே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஒன்லி நெட்ல மட்டும் தட்டி விட்டுட்டு அப்படின்னு பார்க்குறோம். பதிலா இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, படித்த மக்கள்கள், இல்ல நெட் யூஸ் பண்றவங்க, இல்ல டைம் வந்து யூஸ் பண்றவங்க தான் இதுல வந்து பார்க்கணும். சிவியரா ஒர்க் இருக்கிறவங்க, பாமர மக்கள்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு எஃபெக்டிவ் தான். ஸோ இது அக்சஸிபிலிட்டி. அதனால ஆன்லைன்ல எடுக்கும்போது மட்டும் தான் சொல்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அக்சஸிபிலிட்டி அப்படின்றபோது ஆன்லைன் சர்வே வந்து எல்லா ம மக்களுக்காக ஜியோகிராபிகல் ஏரியாவும் தாண்டி ஒரு கருத்த வந்து கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ வந்து படித்த இளைஞர்கள் வந்து தற்போது வந்து இந்த 2 விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி ஃபார் எஜுகேட்டட் இதுவா போயிடும்.
ஸோ வந்து அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும் சர்வே வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ், அது முன்னாடி வந்து பயன்கள் என்னென்னலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பயன்கள் தீமைகள் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. சர்வே எடுக்கிற தீமைகள் அப்படின்னு சொல்லாம குறை தான் சொல்லணும். தீமைனா வந்து இதெல்லாம் ரொம்ப மோசம்பா அப்படின்ற லெவல்லாம் கிடையாது. இது வந்து குறைகள் இருக்கு. என்னென்ன குறைகள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து ரெஸ்பான்ஸ் பயாசஸ் சொல்றவங்க இந்த அதாவது ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? நம்ம டேட்டா குடுக்குறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இன்னக்யூரேட் டீட்டெயில் குடுக்கலாம். அவங்க வந்து சொசைட்டிக்கு என்ன வந்து தேவையோ அத வந்து ஒரு சின்சியரா திங்க் பண்ணாம, ஏதாவது ஒரு டீட்டெயில் குடுத்தா அதெல்லாம் ஒரு சேலஞ்சஸா அமையும். அடுத்து வந்து சாம்பிளிங் பயாஸ் அப்படின்னா, ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு 50 பேர்கிட்ட மட்டும் நம்ம வந்து சர்வே எடுத்துட்டு நம்ம ஒரு டீட்டெயில் சொல்றோம். அத வந்து இவங்களுடைய கருத்தாக நம்ம வந்து திணிக்க முயல்கிறோம். ஸோ ஒரு பாராளுமன்ற தொகுதியிலயோ, இல்ல சட்டப்பேரவை தொகுதியிலயோ நம்ம ஒரு 1000 பேர், 2000 பேர்கிட்ட வந்து சாம்பிளிங் எடுத்துட்டு இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ போல் எக்ஸிஸ்ட், போஸ்ட் போல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எலக்ஷன் டைம்ல பார்க்கணும். ஸோ அதுதான் இங்க வந்து சாம்பிளிங் பயாஸ். எல்லாருக்குமானது கிடையாது. பர்ட்டிகுலர் பீப்பிள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் டெப்த் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கணும். இன் டெப்த் அனாலிசிஸ்னா கிடையாது. சர்வே மெத்தட் இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ங்க. இது வந்து லிமிட்டட் மெத்தட், லிமிட்டட் இன் டெப்த் அப்படின்னு பார்க்கணும். அதாவது லெஸ் இன் டெப்த் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். லெஸ் இன் டெப்த் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் நாட் இன் டெப்த் அப்படின்னு இல்லை. நாட்டுன்னா ஃபுல்லாவே கிடையாதுன்னு பார்க்கலாம். பட் கொஞ்சமா டெப்த் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லிமிட்டட் லெஸ் இன் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நாட்டுன்னு கொடுத்தாங்களான்னு கூட சப்போஸ் வேற மாதிரி கொடுத்தாங்கன்னா, அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆன்சரா கூட எடுத்துக்கலாம். நம்ம கொஷின் கேட்குற தரத்தை பொறுத்து எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து. அடுத்து வந்து இது பயாஸ்டா இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்லேருந்தே மாத்தி மாத்தி கேட்கலாம். அடுத்து non responses can issue the reliability validity of data, might introduce bias if the non-response differs significantly from the responses. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருப்பாங்க. நெறைய பேர் சர்வே எடுக்கும்போது, அவங்க டேட்டாலாம் வந்து நெறைய தரமாட்டாங்க. ஸோ வந்து கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதிலா பதில் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டின் டிசைன் பண்றதுலயே வந்து ஒரு கிளியரா ஒரு கொஸ்டின் டிசைன் பண்ணணும். பாகுபாடு இல்லாம இருக்கணும். சில பேருடைய எண்ணங்களே அந்த சர்வேல வந்து திணிப்பாங்க. இது இப்படி எடுத்தா நல்லாருக்கும். அது வந்து பொதுவான இருக்கிற விவாடு. அதுதான் வந்து கிளியரா பாகுபாடற்று இருக்கணும் அந்த கொஸ்டின்ஸ். அத ரெடி பண்றது ஒரு பிரச்சனை. கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்றது ஒரு பிரச்சனை இருக்கு. சேலஞ்சஸ் மிஸ்இன்டர்பிரேஷன். ஸோ நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணு. இன்டர்வியூ போய் கேட்கிறாருன்னா, சர்வே எடுக்கும்போது அவங்க கேட்கிற கேள்வி ஒண்ணு, சொல்ற பதில் ஒண்ணு. அது எப்படின்னா வந்து கொஸ்டின தவறா புரிந்திருக்கலாம். இல்ல இன்னக்யூரேட்டா டீட்டெயிலா சொல்லலாம். அது ஒரு விஷயம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு. டேட்டா குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆம், ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியா அந்த டிசைன் பண்ணி அந்த சர்வே எடுக்காம ஏனோ தானோ என்று எடுக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய டேட்டா குவாலிட்டி வந்து கேள்விக்குறியா அடுத்து கல்ச்சுரல், சோசியல் டிஃபரன்ஸ். ஒரே மாரியான அதாவது வேரியஸ் கல்ச்சுரல், சோசியல் அண்டர்ஸ்டாண்டிங் லீட் டூ த டிஃபரிங் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கொஸ்டின். அதாவது ஒவ்வொரு கல்ச்சருக்குமே நமக்கு கேட்கிற கேள்வி, ஒரு மக்கள் கிட்ட இருந்த எந்த கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம எல்லாருக்கும் காமனா வைக்கும்போது, அந்த கேள்வியே வந்து ஒரு வித்தியாசமானதா இருக்கும். ஒவ்வொரு சொசைட்டியும் கல்ச்சர் மாறும்போது, நகரங்கள்லயும், சிட்டிலயும் இல்ல கேஸ்ட் வைஸா மாறும்போது, இல்ல மத வைஸா மாறும்போது, அவங்களுக்கு உண்டான வியூ ஒவ்வொன்னுத்துக்குமே மாறுபடும். இடத்துக்கு தகுந்த மாரியே மாறுபடும் அப்படின்னு அது ஒரு விதம். இன்னொரு விதம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய மூட். இப்ப நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து எக்ஸ்டர்னலா ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தாங்கன்னா, அன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அதான் டெம்பரல் இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கம். தனி மனிதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது? ரெஸ்பாண்டன்ட் மூடு, கரண்ட் ஈவென்ட், டைம் ஆஃப் த ஸோ எந்த டைம்ல பண்றாங்க? ஒரு நார்மலா ஒரு இப்ப சாப்பிடாம இருந்தான்னா, அவன் ஒரு மாரி ஆன்சர் சொல்லுவான். நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்திருந்தான்னா நல்லா சொல்லுவான். இல்ல டைமிங் பொறுத்தோ, இல்ல இந்த மாரி பல விதமான காரணிகள் வந்து இந்த சர்வே மெத்தட்ல எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து நம்ம அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்னா என்னன்னு தெளிவா சொல்லிட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத புரிஞ்சுக்கிட்டாவே இந்த சர்வே மெத்தட் இந்த சொசைட்டில எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த பகுதிகள்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்பலாம் போ தேவையில்ல சர்வே மெத்தட்ல. சர்வே என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம்பிள்.
அப்படின்னு பார்க்குறோம். என்ன சாம்பிள் பொதுவா இருக்குன்னா, ரேண்டம் சாம்பிள். ரேண்டம் சாம்பிள்னா வந்து ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் 1000 500 பேர் இருக்காங்கன்னா, அதுல எத்தன பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சான்சஸ் குடுக்கணும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் குடுக்கணும். அதுதான். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். கிராமங்கள், நகரங்கள், கேஸ்ட் வைஸா எடுக்கணும். ஆ பிளஸ் வந்து கம்யூனிட்டி வைஸா எடுக்கும்போது, ஆக்குபேஷன் வைஸ் வேலை இப்ப செய்றோம் விஷயங்கள் எல்லாத்துலயும் வந்து கலந்து எடுக்கும்போது தான், அது ஈக்குவல் சான்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கேத் எலிமெண்ட் சிஸ்டமேட்டிக் இன்னொரு டைப் வந்து கேத் எலிமெண்ட்னா 5, 10வது, 100வது, 20வது, 30வது அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம போகும்போது அந்த எலிமெண்ட் பிரகாரம் எடுக்குது. டிவைட் த பாப்புலேஷன் இன் த சாம்பிளிங் செக்மெண்ட். செக்மெண்ட் வைட்டா அதாவது பாப்புலேஷனை டிவைட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னா யூனிட் வைஸா பிரிக்கிறது. குரூப் ஆஃப் பாப்புலேஷன் வந்து யூனிட் வைஸா பிரிச்சு அதுல இருந்து ஜாகிரபிக்கல் வைஸா பிரிக்கிறது தான் கிளஸ்டர் சாம்பிளிங். அங்கொன்றும் இங்கொன்றுமாக எடுப்பது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சர்வேக்கு உண்டான எசென்சியல் எல்லா சர்வேக்கு உண்டான எசென்சியல் என்னன்னா எலிமெண்ட்ஸ்னா நம்ம கொஸ்டின் செட் பண்றது தான் சர்வேல. அடுத்து பாப்புலேஷன் அந்த டூல்ஸ் எல்லாமே இதுல வந்து எலிமெண்ட்ஸ்ல வரும். பாப்புலேஷன்னா ஒரு பாப்புலேஷன் இருக்கணும். அங்க ஒரு சாம்பிள் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் சொல்ல வராங்க. சர்வே என்பது ஒரு சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இததான் வந்து என்.எஸ். ஸ்மெல்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஒப்பீனியன் பிஹேவியர் ஆஃப் எ ரெப்ரசன்டேட்டிவ் குரூப், எ சப் குரூப். ரொம்ப ரொம்ப சாம்பிளிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வே அப்படின்றது நம்ம சொல்லும் போது ரெப்ரசன்டேட்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் சர்வே மெத்தடில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். ஸோ இந்த சேனல் வந்து நீங்கள் பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.